அண்மை செய்தி சென்னையில் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ராமநாதபுரத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையில் நள்ளிரவில் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ராமநாதபுரத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமநாதபுரத்தில் தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ராமநாதபுரத்தில் தூய்மை பணியாளர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது ராமநாதபுரம் செய்தியாளர் ரகு. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ரகு, சொல்லுங்க, தற்போது அம்மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது? எத்தனை பேர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்? கண்டிப்பா உமா, சென்னையில் போராடிய தூய்மை பணியாளர்களை நள்ளிரவில் அத்துமீறி தமிழக அரசு கைது செய்ததை கண்டித்தும் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு அவர்களை அத்துமீறி திமுக அரசின் சார்பில் போலீசார் கைது செய்துள்ளனர். இதனை கண்டிக்கும் விதமாக ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகம் முன்பு நகராட்சியில் தூய்மை பணியாளராக பணிபுரியும் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஏஐடிசி சார்பில் இந்த போராட்டம் நடந்து வருகிறது. கைது செய்யப்பட்டுள்ள தூய்மை பணியாளர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையான ஒப்பந்த முறையை ரத்து செய்ய வேண்டும். நீண்ட நாட்களாக பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தேர்தல் நேரத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதியான 153 மற்றும் 281, 285 அமல்படுத்த வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு கண்டன முழக்கங்களை போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்கள் முழங்கி வருகின்றனர். தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தால் ராமநாதபுரம் நகராட்சி பகுதியில் துப்புரவு பணி பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகு.